அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ரிவ்யூ. ரிவ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கிரவுண்ட் ஆன் விச் கோர்ட் கேன் ரிவ்யூ த ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தன்னைத்தானே வழங்கிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட்டு மறு ஆய்வு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 லைனில் இருக்க பாருங்க. ரிவ்யூ பெட்டிஷன் என்பது உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ தான் வழங்கிய தீர்ப்பை, அவங்க தீர்ப்பை வழங்கியிருக்காங்க சரிங்களா, மீண்டும் பரிசீலனைக்கு கோரும் மனு தான் அந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட். மறுபடியும் பார்ப்பதுன்னு அர்த்தம் ரிவ்யூனா இல்லையா. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பெட்டிஷனில், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அதனால் மறுபடியும் அதை சரி பார்ப்பதற்கு உண்டான ஒரு மனுவை ரிவ்யூ அப்படின்ற கான்செப்டில் போட்டு நம்ம பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். மேலும் இது மேல்முறையீட்டு மனு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. மேல்முறையீட்டு மனுன்னா ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ட்ராவல் ஆகிறது பேர் தான் மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் அதே கோர்ட்லேயே பார்த்திங்கன்னா ரிவ்யூ நடக்கும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா எரர் பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே கோர்ட்டில் இருக்கிறதுனால இது மேல்முறையீடாக நம்மளால் கருத முடியாது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த மனு தீர்ப்பு வழங்கி அதே நீதிமன்றத்தில் தான் நடக்கும், இல்லைன்னா போடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிங்க. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதை. சரி, ஆர்டிகல் 137 பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ரிவ்யூ பார்க்கும்போதே நம்ம ரிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் பார்த்துடணும். ரிவிஷன் என்ற ஒரு வீடியோ நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல ஏற்கனவே போடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரிவ்யூவுக்கும் ரிவிஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் இந்த வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். ரிவ்யூவுக்கும் ரிவிஷனுக்கும். ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யும் நிலையில் பொதுவாக ரிவ்யூ ஏற்கப்படாது. ஒரு சில வழக்குகள் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செல்லலாம். ஸோ மேல்முறையீடு சென்று பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை தேடக்கூடிய அந்த வழக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் மேல்முறையீட்லேயே போய் அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டும் தவறுதலாக கிடைச்சிருக்கு, நீங்கள் அப்பீலில் போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனு இருக்கிற பட்சத்தில் ரிவிஷன் செல்லுபடி ஆகாது. ஆனால் ரிவ்யூ அப்படி கிடையாது. அதற்கு நேர்மாறானது. மேல்முறையீடு செல்லும் அந்த அதிகாரம் பெற்ற மனுக்களை மேல்முறையீடு செல்வதாக இருந்தாலும் இவர்கள் செய்த இடத்திலேயே, இவர்கள் செய்த அந்த மனு செய்த இடத்திலேயே, ட்ரையல் செய்த இடத்திலேயே சின்ன சின்ன கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ரிவ்யூவுக்கும் ரிவிஷனுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கேட்டால் அதை எழுதுங்க, அதை கேட்டால் இதை எழுதுங்க, அதை கம்பேரிசன் பண்ணி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஆர்டிகல் 137 மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே வரலாம். எப்பொழுதெல்லாம் இந்த ரிவ்யூ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வயலேட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்காது அப்படின்றது தான் எல்லோருக்கும் தெரிந்த உண்மையும் கூட. ஆனரபிள் கோர்ட்டுக்கே இது தெரியும். ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸில் இருந்து தான் எல்லா சட்டங்களும் பிறந்தன அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க, இன்க்ளூடிங் இந்தியன் கான்ஸ்டியூஷனல். சரி, அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸை நீங்கள் வயலேட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது செல்லாது, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன், எ கிளியர் மிஸ்டேக் ஆன் ஜட்ஜ்மெண்ட். தெளிவாக தெரியுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக் அப்பீலுக்கு போனால் டைம் ஆகிடும், எனக்கு நம்ம இங்கேயே நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட வழக்குகளில் நம்ம ரிவ்யூவை பெட்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஆதாரம் இருந்த போதும் என்கிட்ட ஒரு நியூ எவிடன்ஸ் கையில் இருக்குது, அப்படி இருக்கிற பட்சத்திலும் அதை அந்த கோர்ட்டு உபயோகப்படுத்தப்படவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அப்படி இல்லைன்னா நீங்கள் காலம் தாழ்ந்து வந்து விட்டீங்க, அதனால் உங்களுடைய மனு ஏற்கப்படாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நியூ எவிடன்ஸை ரிஃப்யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்திலையும் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த 3 வார்த்தைகளும் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
இந்த இடத்துல பாருங்க நோ ரீஹியரிங், அதாவது ரிவ்யூவோடைய கான்செப்டை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்க. நோ ரீஹியரிங், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்காது, அந்த இடத்த மட்டும் கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் நோ ரீஹியரிங்ன்றது. ஒன்லி எரர் கரெக்ஷன், கரெக்ஷனை மட்டும் எரர் பண்ணிப்பாங்க. நோ அப்பீல், அப்பீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ரிவ்யூ அட் சேம் பெஞ்ச், சேம் பெஞ்ச்லேயே இந்த ரிவ்யூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அதற்குண்டான லிமிடேஷன் பீரியடையும் சொல்லியிருக்காங்க. 30 தினங்களுக்குள்ளே நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ணிடணும். அதாவது தவறுதலாக அல்லது எரருடன் கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பகரப்பட்ட அந்த 30 தினங்களுக்குள், பகரப்பட்டு 30 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதற்குள்ளே ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ணிடணும் அதே கோர்ட்டில். ஸோ அப்போ உங்களுடைய பெட்டிஷன் ஏற்கப்பட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். அதற்கு உண்டான பெட்டிஷன்ஸ் எல்லாமே ஆஸ் பர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதன் பிரகாரம் நடந்து அந்த எரர் சரி செய்யப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் மாறுதா இல்லையான்றது அதற்கு பிறகு ஆனரபிள் ஜட்ஜஸை முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ கான்செப்ட்னா இது மட்டும்தான் ரிவ்யூ. ஸோ அவர்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை ஹை கோர்ட்லேயும் அவர்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ 2 கோர்ட்டில் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதே போல் செஷன் கோர்ட்லேயும் அவங்களால ரிவ்யூ பண்ணிக்க முடியும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இன்ட்ரோடியூசிங், அதாவது ஒரு பெட்டிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து உருவாகுது. அதுக்கு பேர் வந்து குராட்டிவ் பெட்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியிலேருந்து வரப்பட்ட அந்த பெட்டிஷன் தான். ஸோ ஒரு பெட்டிஷனே உருவாவதற்கு இந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. 2 கேஸ் ஸ்டடியை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் தென் ரூபா அசோக் ஹுர்ரா வெர்சஸ் அசோக் ஹுர்ரா 2022. ஒரு சில நேரங்களில் ப்ரொனவுன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கோவிச்சிக்காதீங்க, நீங்கள் சரியாக படிச்சுக்கிங்க. இந்த லில்லி தாமஸ் கேஸில் என்ன நடக்குது, ஃபேக்ட் ஆஃப் கேஸில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் பிழை உள்ளதாக கூறி ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்டு. இஷ்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் என்றால் மீண்டும் முழு வழக்கையும் விசாரணை செய்யணுமா வேண்டாவா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதற்கு ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ என்பது பார்த்தீங்கன்னா ரீஹியரிங் அல்ல, மறுபடியும் அந்த வழக்கை முழுமையாக நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிப்படையான பிழைகள் இருந்தால் மட்டுமே திருத்தம் செய்ய முடியும். கரெக்டாக தெரியுது நம்மளுக்கு ஒரு பிழை நடந்திருக்கிறது, அதை மட்டும் நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிவிஷனாக இருக்கும், அதாவது ரிவ்யூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரிவ்யூ பெட்டிஷன் ஈக்குவல் டு எரர் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல போட்டிருக்க விஷயங்கள் தான். அடுத்தது ரூபா அசோக் ஹுர்ரா வெர்சஸ் அசோக் ஹுர்ரா 2002 அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன நடக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குராட்டிவ் பெட்டிஷன் ஏதோ வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பெட்டிஷன் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். கீழ்கண்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ரிவ்யூ பெட்டிஷனை தள்ளுபடி செய்து விட்டது. ஏதோ ஒரு பிழை இருக்குது இந்த இவங்க நடத்தின ஒரு வழக்கில். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷனை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை, பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, இதில் எந்த பிழையும் இல்லை, அதனால் நீங்கள் இந்த பெட்டிஷனை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தள்ளுபடி செஞ்சுடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸு தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் சரியாக வரல. ஸோ அந்த ஒரு கம்ப்ளைனண்ட்டோ இல்லை எதிர்வாதியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் முறையிடுறாரு, இந்த தீர்ப்பு வந்து சரியானது அல்ல அப்படின்ற மாதிரி வாதிடுறாரு. ஒரு இஷ்யூஸ் ஒன்று ரைஸ் ஆகுது. ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்ட பின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சவால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஒரு தீர்ப்பு பகரப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த தீர்ப்பில் ஏதோ தவறு இருக்குன்னு பார்ட்டி சொல்கிறாங்க. அதை வந்து மறுபடியும் நம்மளால் மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதற்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஒரு பெட்டிஷன் ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு வழிமுறையை உருவாக்குறாங்க. அந்த வழிமுறைக்கு பெயர் தான் இந்த குராட்டிவ் பெட்டிஷன் அப்படின்ற மாதிரி. அதோடைய ப்ரொனவுன்ஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. ஒரு புதிய பெட்டிஷனை உருவாக்குறாங்க. இந்த பெட்டிஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு குந்தகம் விளைவித்து இருந்தால், அதாவது வயலேட் ஆகியிருந்தால், அந்த மாதிரியான இடங்களில் இந்த பெட்டிஷனை போட்டு நீங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த ரிவ்யூ மனுவின் பேரில்
நீங்கள் பரிகாரம் தேடலாம். இந்த குராட்டிவ் அப்படின்னு மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குணப்படுத்தும் மனு, இல்லைன்னா பதப்படுத்தும் மனு, அப்படி இல்லைன்னா சமன்படுத்தும் மனு அப்படின்ற மாதிரி எதனா ஒரு வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த ஹீலிங் பெட்டிஷன் மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இத்துணை சிறப்பம்சங்கள் கொண்டது தான் இந்த ரிவ்யூ கான்செப்ட். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் 5 பக்கத்துக்கு இதை எழுத முடியும். ஸோ இதை நேச்சுரல் ஜஸ்டிஸை பற்றி எழுதணும், மிஸ்டேக் என்ன நடந்ததுன்றதை ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டு எழுதணும், ஒரு புதிய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலன்றதை எழுதணும், நோ ரீஹியரிங் பற்றி ஒரு ஒரு 1/4 பக்கத்து எழுதணும், எரர் கரெக்ஷனை பற்றி ஒரு 1/4 பக்கத்து எழுதணும், அப்பிலே இல்லைன்றதை பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் ரிவ்யூ இந்த சேம் பெஞ்சுன்றதை பற்றி ஒரு 1/2 பக்கத்து எழுதணும், லிமிடேஷன் பீரியடு 30 நாள் தான், அதற்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு நம்மளால் அப் பண்ணிக்க முடியுன்றதை பற்றியும் ஒரு 1/2 பக்கத்துக்கு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குராட்டிவ் பெட்டிஷனை பற்றி ஒரு 1/2 பக்கத்துக்கு எழுதணும். 2 கேஸ் ஸ்டடி கையில் இருக்குது. 2 கேஸ் ஸ்டடியும் ஒரு பக்கம்னா சாலிடாக உங்களுக்கு 5 பக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அது மட்டும் அல்லாது உங்களுடைய ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதை இந்த இடத்துல சாரதி லா ஸ்டடீஸ் பதிய வைக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.